ஆங்கில படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு எங்கே வந்தது உங்களுக்கு? இந்த நாட்டி பேர்னு ஒன்று பண்ணேன். ஆமாம். அது இந்த சட்டக்கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது வெண்ணிராடமூர்த்தி, ஜெய்சங்கர் 2 பேரும் உங்களோட படித்தாங்களா? ஆமாம். ஜெய்சங்கர் என்னுடைய நானும் கிளாஸ்மேட்ஸ். வெண்ணிராடமூர்த்தி 1 இயர் சீனியர். ஓ. பட் நாங்கள் மீட் பண்ணது எங்கன்னா சிபிஐ டைரி குறிப்புக்காக நீங்கள் வாசித்த இசை இன்றைக்கும் கொண்டாடப்படுது. எப்படி இருக்குது உங்களுக்கு அதை கேட்கும்போது? இல்லை, நான் கேட்கும்போது அது அப்படி ஆகணும்னு நினைக்கல. சரத்து ஒரு தடவை அந்த பிக்சரை பார்க்கும்போது திருவாண்டத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சார் 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 இந்த சினிமாவில் ஷாமுக்கு என்ன மனக்குறை இருக்குது? அதான் நான் சொன்னேனே. சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. முகநூல் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சித்ரா லட்சுமணன் என்ற பெயரிலும் சோஷியல் டாக்கீஸ் என்ற பெயரிலும் முகநூல் பக்கங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற எல்லா நேர்காணல்களும் இனி சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தில் தான் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மற்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு ஆதரவை இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் தாங்கள் அன்பு கூர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தை லைக் பண்ண தவறாதீங்க. நன்றி, வணக்கம். சாய் வித் சித்ரா. கமல்ஹாசனுடைய 2 படத்துக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்களா? அதான் உணர்ச்சிகளும் மனிதர்களும். அவரை சந்தித்து பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த நடுவில் அதாவது டயாலிசிஸ் டைம் யாருக்கு, ஆர்சி சக்திக்கு, அந்த டைமில் தான் அந்த கமல்ஹாசன் பாடுந்து. அப்போ வி மேட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணும்போது தான் பாட்லாப்பில் கற்றுக் கொடுத்தேன். பாட்லாப்பில் அது ஜஸ்ட் ஒரு 3 ரோஜாக்கள் இந்த படம். சின்ன படம் இல்லை, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எதுக்கும் எடுத்தாங்க. பேச விட மாட்டாங்க. நமக்கு சொல்லிடுறது சார், சொல்லிடுறது. அப்புறம் ஏன்னா அந்த இந்த ஏழைகளுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னேனே 38 1 வருஷம் இதெல்லாம் வந்துக்கிறாப்பில்ல நம்ம காமெடியன் பேர் என்ன? விவேக். ஆமாம் ஆமாம், விவேக். அப்போ அதில் தான் இளையராஜா வந்தது, எல்லோரும் உள்ளே வந்தாங்க. அது அந்த ப்ரோக்ராமுக்கு கமல்ஹாசன் வரல. பத்மா சுப்ரமணியனுடைய பிரதர் கிருஷ்ணசாமி எனக்கு ரொம்ப க்ளோஸ். சாகத்துக்கு முன்னே கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். பாவம், பாபு பாபுன்னு கூப்பிடுவோம். சட்டக்கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது வெண்ணிராடமூர்த்தி, ஜெய்சங்கர் 2 பேரும் உங்களோட படித்தாங்களா? ஆமாம். ஜெய்சங்கர் என்னுடைய நானும் கிளாஸ்மேட்ஸ். வெண்ணிராடமூர்த்தி 1 இயர் சீனியர். பட் நாங்கள் மீட் பண்ணது எங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட்டில் சொன்னல, நந்தனத்தில் நானும் ஜெய்சங்கரும் மீட் பண்ணும்போது பெட்ரோல் நான் பிடிக்கிறேன் என் ஸ்கூட்டரில். ஜெய்சங்கருக்கு பெட்ரோல். அப்போ தான் அந்த சித்தாடலில் ஆக்ட் பண்ணுறாப்புல இரவும் பகலும். ஆமாம், அது. மற்றபடிக்கு OMCA ரூமில் தங்குறதெல்லாம் வெண்ணிராடமூர்த்தி ரூம் தான். அங்கே தான் தங்கிட்டு, ஏன்னா கிறிஸ்டியன் காலேஜில் ஒன்றா படித்தோம், BA. அப்போது 1 இயர் சீனியர். ஏஆர் ரஹ்மானுடைய அப்பாவோட உங்களுக்கு நல்ல பழக்கம். ஆமாம். ஏஆர் ரஹ்மானை சந்திச்சிங்களா அதுக்கப்புறம்? ஏஆர் ரஹ்மான்கிட்ட நான் எது இருந்தாலும் இமெயில் பண்ணிவிடுவேன். ஏன் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுறத நான் பண்ணுறேன். அதுக்கு இங்கே செக் ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு செக் அனுப்பிச்சேன் 5 lakhs செக். அந்த மாதிரி ஒரு. அப்புறம் என்னுடைய காம்போசிஷன் வாண்டட் ஃபார் ஸ்கூல் ஒரு கேன்டாட்டா 4-part ஹார்மனி, வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபர்ஸ்ட் வயலின், செகண்ட் வயலின், வியோலா, செல்லோ,
அது ஒரு சிம்ஃபானிக் ஒர்க் மாதிரி இருக்கும். அது ஈ வாண்டட் ஃபார் ஸ்கூல் கொடுத்தேன். சிபிஐ டைரி குறிப்புக்காக நீங்கள் வாசித்த இசை வந்து இன்றைக்கும் கொண்டாடப்படுது. ஆமாம். எப்படி இருக்குது உங்களுக்கு அதை கேட்கும்போது? இல்லை, நான் கேட்கும்போது அது அப்படி ஆகணும்னு நினைக்கல. சரத்து ஒரு தடவை அந்த பிக்சரை பார்க்கும்போது திருவாரூரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சார் 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 அவன் அப்படி தான் கத்துவான். என்னப்பா சார் ஒரே கிளாப் சார் உங்கள் பேர் வந்தவொடனே என்னத்துக்கு அந்த தீம் வரும்போதெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. அப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார். சரி சரி, ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அளவுக்கு மிஞ்சி வைக்கிறதில்லை. அதோட ஓஹோ சரி, மேலே போகிறதே நினச்சது கீழே விழ போகிறோன்றது தெரியும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? பட் ஐ டோன்ட் ரிக்ரெட்னு சொன்னனே, மலையாளம் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு ரிக்ரெட் பண்ணலை. புரியுது. ஆனால் தமிழனாக இருந்துட்டு ஜாஸ்தி படம் பண்ணலையே, அது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே அப்படின்றது மனசில் உண்டு. பட்டு இன்றைக்கும் சார் எப்படி இருக்கிறீங்க, ஜாக்கிரதையை உடம்பு பார்த்துக்க, அப்படி எல்லாம் அந்த மலையாளிஸ், அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆங்கில படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு எங்கே வந்தது உங்களுக்கு? இந்த நாட்டி பேர்னு ஒன்று பண்ணேன். ஆமாம். அது இந்த உஷா முத்துப்பாட்டு, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, அப்புறம் எல்லா சில்ட்ரனை வச்சு இது ஒரு போயம்ஸ் மாதிரி அது மாதிரி பண்ணி, அது ஒரு நல்ல ஹரிராமன் ஒரு அண்ணன் தம்பிக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி தான். பட் ஹென்ரி மன்சினி கிட்டே ஐ வாஸ் வெரி க்ளோஸ். அதுக்காக நான் போயிட்டு லால்குடிக்கிட்ட அரேஞ்ச் பண்ணதை அவர் போன ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் டிக்கெட்டை தொலைச்சிட்டோம், பரோமாமணியும் நானும். ஆம்ஸ்டர்டமில் எல்லாம் திருடு போயிடுச்சு. அப்போது கடைசியில் அமெரிக்கா போன பிறகு அது தேடின்னு போனேன் யூனியனுக்கு ஹென்ரி மன்சினி. அவர் வரல, அவர் கம்போசிக்கு போயிட்டார் அப்படின்னாங்க. ஒரு அம்மா செரீனா வில்லியம்ஸ்னு அந்த அம்மா பேர். அந்த அம்மா உள்ளே கொண்டு போய் பேச வச்சுது. எல்லா கம்போசர்ஸ், ஸ்பட் மர்ஃபி, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஏன்னா என்ன பேசுறது பார்த்தேன், மனசில் உடனே ஒன்று தோணுச்சு. நம்முடைய ஒர்க் டைமிங்ஸ் பற்றி பேசுகிறேன். எப்படி ஒர்க் பண்ணுறோம், ரீரெக்கார்டிங் எப்படி அப்போவே பாஸ் பண்ணுறாங்க மியூசிக் டைரக்டர்ஸு. தேர் கேப்பபிள். அப்போவே பார்த்து ஓகே பண்ணி இப்படி பண்ணி சீக்கிரம் இப்படி ரிலீஸ் ஸ்டன் ஆகிட்டு கிளாப் பண்ணாங்க. அந்த மாதிரி அதை சில டைமில் இப்போ ஹென்ரி மன்சினி எப்போதும் மறக்கிறதில்லை. பியூட்டிஃபுல் மூமெண்ட் டு மூமெண்ட்டு நிறைய சேஸ் எ கிரிக்கெட் ஷேடோ, அப்புறம் பிங்க் பேந்தர், அதுவே பெருசு. பிங்க் பேந்தரில் ஆஸ்கர் அவார்டு பயங்கரமாக. யார் யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க பாடகைகளில்? நான் இன்ட்ரடியூஸ் என்கிட்ட நிறைய பேர் அசிஸ்டன்ஸாக இருந்தாங்க. சைலஜா, சுஜாதாலாம் நீங்கள்? ஆமாம், சைலஜாலாம் என்கிட்ட ஃபஸ்ட்டு அது யாரும் இல்லை அந்த டைமில். அப்போது ஹம்மிங் பாட வேண்டிய மழை தரும ஒரு மேகம் தான். சுஜாதா சின்ன பொண்ணு, அப்போது சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு. மது சார் படம் ஃபஸ்ட்டு பிக்சர். அப்புறம் உன்னிமேனன், தொழுது மடங்கும்னு ஒரு சாகு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இது பண்ண பேர் ஜீரோ பாபு, கொச்சின் இப்ராஹிம், இந்த மாதிரி கேட்காத பேருக்கு அதெல்லாம். பட் நல்லா அதில் உன்னிக்கு மேலே வந்துட்டா ஓரளவுக்கு. சுஜாதா நல்லா வந்தது. இப்போ எல்லாம் அந்த ஜட்ஜாக போகிறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ சினிமா மியூசிக்கை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை சினிமாவை பற்றி நமக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறது நல்லது. மற்றபடி இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு முடியாது. இப்போ மொசார்ட் ஒரு சிம்பனி இருக்கும், பீத்தோவன் ஒரு சிம்பனி இருக்கும், பாக்குது ஒரு சிம்பனி இருக்கும். நிறைய பேர் அல்லேலூயா கோரஸ் போட்டிருக்காங்க, ஹேண்டில். இது மாதிரி இதில் எது பெட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றுல ஒரு தரம் இருக்கும், ஒன்றுல காலகாலத்துக்கும் அழியாத சமாச்சாரங்கள். அது மாதிரி இப்போ இருக்க முடியாது. ஏன்னா மாற்றி தான்
அப்படி போகுது. அவங்களதெல்லாம் இப்போ பிளாட்ஃபார்மில் இருக்குது. அப்படி ஆகி போச்சு. அவங்கெல்லாம் எப்போ என்ன நாலேஜ், பசி பட்டியில் வாழ்ந்தவங்க, கடைசியில் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அப்படி ஆச்சு. அவன் திருடி இன்னொருத்த பிழைச்சான், மொசாட்டை. அந்த மாதிரி இதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப நிறைய பேருக்கு அந்த மியூசிக்கு டேஸ்ட் இருக்குது, அந்த தாகம் இருக்குது, முன்னுக்கு வரணும்னு இருக்குது. திருடுவாங்க, அதை காப்பி அடிப்பாங்க. அதுக்கு வழியெல்லாம் கிடையாது. அது நிறுத்தவே முடியாது. யூடியூப்பில் வந்துடுச்சுன்னா யார் நிறுத்த முடியும் இல்லையா? அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் இந்த துறை கொண்டு வரலையா நீங்கள்? அவங்கள அதுக்கு தான் இப்போ தண்டனை. இப்போ அதாவது அவங்க இதில் வேணான்னு எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது வேணான்னு நினச்சி. இல்லைன்னா பெரிய பெரிய பிள்ளை ட்ரம்மர் ஆகிருப்பா, சிவமணிக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேரும் ஆர்கெஸ்ட்ராவில் வச்சுருந்தாங்க. ஏன் ஆர்கெஸ்ட்ரா அப்போது ஏன் வேணான்ட்டீங்க? இல்லை, அது என்னாலும் தெரியல. அது அப்பா வேணாண்டாரு. அப்போ அவர் இன்னும் மனம் நொந்து போவார். நானும் இப்படி போயிட்டேன், பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பண்ணேன். இருந்திருந்தால் நல்லாவும் இருந்திருக்கும், சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்க சொல்கிறதுன்னா, நீ நல்ல தானே பண்ணியிருக்க, அமெரிக்காவுக்கு தானே அனுப்பிச்சிருக்க, இப்போ அதை பற்றி இருந்தாலும் சிவபடியெல்லாம் சொல்லுவோம். சரி, இருக்க வரைக்கும் நல்லா இருந்தால் சரி. இது நிரந்தரமே இல்லையா லட்சுமணன்? எதில் இருந்தால் என்ன அப்படி ஆகிப்போச்சு. சினிமாவில் இருந்து பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்று தான், டாக்டராக இருந்து பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்று தான். ஸ்வீப்பர் இல்லைன்னா ப்ராப்ளம், அந்த ஸ்வீப்பர் இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒருத்தனை அடிச்சு சாகிறதுக்கு பதிலாக எங்கன்னா இருந்துட்டு ஹலோன்னு சொல்லி கொடுத்தா, யாரோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு சொல்கிற கண்டுபிடிச்சானே அவனுக்கு யாருன்னா கொடி ஏற்றுறாங்களா, இது கண்டுபிடிச்சாங்களே அவனை யாரா நினைக்கிறாங்களா, அது அவ்வளோதான். அப்போ எப்படி போதோ அப்படி போகும். இந்த சினிமாவில் ஷாமுக்கு என்ன மனக்குறை இருக்குது? தமிழ் படங்கள் செய்யலைன்றது ஒரு பெரிய குறை இருக்குது. அது ஒன்று தான் அப்படி ஆச்சு. மற்றபடி எல்லாருக்கும் வாசித்தாச்சு. எல்லாருக்கும் வாசித்தேன்னா அது பேர் சொல்ல அவ்வளோ பெரிய லிஸ்ட் இது, அதில் பெருசு. மற்றபடிக்கு இப்போ ஹிந்தியில் வாசிக்கலைன்ற குறை அப்படி இல்லை. அதுலேயும் நிறைய வாசித்தாச்சு. அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. என்ன நமக்கு எழுதி வச்சுருக்கோ அதான் வரும். ஆனால் குறையிட சொல்ல முடியாது. ஆசை, அதுதான். ஆசைகள் இருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ராஜா கிட்டார் வாசித்தது, இளையராஜா. அது என்ன படம்? உணர்ச்சிகள். அதில் வாசிச்சாரா? ஆமாம். பெண்ணாசையா பொன்னாசையான்னு வரும் ஒரு பாட்டு. யார்? நம்ம ரேமான் பிள்ளை நிறையா அப்போவே பார்த்த ரீரெக்கார்டிங், மனு அங்கிள், அதெல்லாம் நிறைய தெலுங்கு படம். அந்த டைமில் கொஞ்சம் பணம் தேவையாக இருந்துச்சு. பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சான். யார் கஷ்டப்படுறாங்களோ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். முன்னால் வரலன்னா அது என்ன, அதுக்கு பேர் தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. அனுபவத்தெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டது. ஓகே. ரொம்ப நன்றி அப்பா லட்சுமணன் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த நாட் ஓன்லி ஃபார் திஸ். அந்த ஃபோட்டோ பார்த்தேன் இல்லையா, அந்த பழைய ஃபோட்டோ, அதை பார்க்கும்போது நினச்சிக்கிறது பழைய ஆளுகளில். காட் பிளஸ் யூ லட்சுமணன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.